கோடை வெயில் தமிழகத்தில் சுற்றித்து வரக்கூடிய நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அதற்கு தற்போது இடைக்கால நிவாரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. வெளியில் செல்பவர்கள் தயவு செய்து கொடை கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மழையானது பெய்து வருகின்றது. அந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு 9 மாவட்டங்களை குறிப்பிட்டு அந்த 9 மாவட்டங்களில் இன்று காலை முதலே மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த 9 மாவட்டங்களை பொறுத்தவரையில் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, ராமநாதபுரம், அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 9 மாவட்டங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதையொட்டி காலை முதலே சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் வெயில் சற்றும் தலை தூக்காமல் அந்த வெயிலை மூழ்கடிக்கும் வகையிலாக மேகமூட்டம் காணப்பட்டது. சற்று குளிர்ந்த சூழல் காணப்பட்டது. அதையொட்டி சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம், வேப்பேரி, அண்ணா சாலை, மெரினா, பட்டினப்பாக்கம், எம்ஆர்சி நகர், தேனாம்பேட்டை, நந்தனம், மாம்பலம், அதே போன்று ராயபுரம், பாரிஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகின்றது. இந்த மழையின் காரணமாக வெயில் சற்று குறைந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் காணப்படுகிறது. இந்த மழையின் தாக்கம் என்பது அடுத்த 2-3 நாட்களுக்கு லேசான தாக்கம் இருக்கும் என்றும் அதற்கு பிறகு மீண்டும் வெயில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது நிலவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக கடுமையான வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை சற்று குளிர்ந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல இந்த 9 மாவட்டங்கள் பரவலாக காலை முதலே மழை பெய்து வருகின்றது. பானு.